18 வயசுல மரணம். ஒரு காலத்துல காட்டுல வாழ்ந்ததா கூறப்படுற இந்த சிறுமி யார்? ஏன் உலகம் ஃபுல்லா இவங்கள மௌக்லி கேர்ள் அப்படின்னு கூப்பிடுறாங்க? ஏன்னா அந்த ஃபேமஸ் நாவலான ஜங்கிள் புக்ல வர ஒரு கேரக்டர் தான் மௌக்லி. இவர் தன்னுடைய வாழ்க்கைய விலங்குகளோட சேர்ந்து தான் வாழ்ந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த கதையில இருக்கும். அந்த கதையில வர மாதிரியே இந்த சிறுமியும் விலங்குகளோட மட்டும்தான் வாழ்ந்தாங்களா? இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்கா? இந்த கதையோட முடிவு உங்க மனசை நிஜமாவே கலங்க வைக்கும். இது ஒரு உண்மை சம்பவம். இது போன்ற பல உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிறுமிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு அடர்ந்த காடு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு வனப்பகுதி. அந்த அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு சிறுமிய மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா அந்த சிறுமி சாதாரண பெண்ணா இல்ல. அந்த சிறுமி மனுஷங்களை பார்த்தாலே பயந்தா. அவளால பேசவும் முடியல. இந்த விலங்குகள் கத்துற மாதிரியே கூக்குரலிடுறா. மனிதர்களை பார்த்து ரொம்பவுமே மிரண்டும் போறா. அது மட்டும் இல்லாம அவ மனுஷங்க மாதிரி 2 கால்ல நடக்கல. வனவிலங்குகள் மாதிரி 4 கால்ல தான் நடந்தா. அதாவது அவளுடைய 2 கைகளையுமே காலா மாத்தி நடந்தா. எதனாலயோ என்னமோ அவளுடைய கை கால்கள்ல ஏகப்பட்ட தழும்புகள் இருந்தது, காயங்கள் இருந்தது. அப்படி அவ நடக்கும் பொழுது அவளால வேகமாவும் ஓட முடியுது. இந்த விஷயம் வேகமா அதிகாரிகளிடம் சென்றது. அதுக்கு பிறகு அந்த சிறுமியை மீட்க நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சிறுமி மீட்கப்பட்ட பிறகு எல்லாரிடமும் இருந்த ஒரே ஒரு கேள்வி, யார் இந்த பெண்? ஆனா அதற்கான பதில் யாருக்கிட்டயுமே இல்லை. அந்த சிறுமியால பேச முடியாததுனால தான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த சிறுமியுடைய குடும்பம் யாரு அப்படின்ற எந்த ஒரு விவரத்தையுமே வாங்க முடியல. அவளோட பேரோ அவளோட வயதோ எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த சிறுமிக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல. தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் அதை கீழே கொட்டி தான் சாப்பிட்றா. ஒரு குரங்கு எந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுமோ அந்த மாதிரி தான் அவன் நடந்துக்கிட்டா. இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, குப்பையை நோண்டி சாப்பிட்றது, மனுஷங்களை பார்த்து பயப்படுறதுன்னு இந்த மாதிரி மிருகங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யுமோ அந்த செயல்பாடுகள் தான் இந்த பெண்ணுக்கிட்ட தோன்றுச்சு. இதனால இந்த சிறுமி எப்போ காட்டுக்கு வந்தா, எப்படி இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தா அப்படிங்கிற மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமலே போயிடுச்சு. இந்த சிறுமிய மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தும் பொழுதுதான் பல உண்மைகள் வெளியில வந்தது. இந்த பெண்ணுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாகவே இருந்திருக்கு. மனிதர்களோட பழகும் திறனும் ரொம்ப குறைவா இருந்ததா சொல்றாங்க. அவ மற்ற குழந்தைங்களோட விளையாடாம ட்ரெஸ் போட்டுக்கிற ஒரு வழக்கம் கூட இல்லாம இருந்திருக்கா. இந்த சிறுமிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா நிரவ் மறுவாழ்வு மையம்க்கு தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்கதான் இந்த பெண் 9 வருஷமா வாழ்ந்திருக்காங்க. அங்கதான் இந்த பெண்ணுக்கு மனிதர்கள் என்னென்ன செய்வாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, மனிதர்கள்னா ட்ரெஸ் போடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுத்து பல நாட்கள் கழித்து தான் அந்த சிறுமி ட்ரெஸ் போடவே ஒத்துக்கிட்டாலாம். 9 வருஷமா அந்த மறுவாழ்வு மையத்துல வாழ்ந்திருக்கா அந்த பெண். இந்த காலகட்டத்துல மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையை கத்துக்கிட்டாலான்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கா. தன்னுடைய 4 கால்களில் நடக்கும் பழக்கத்தை மாத்தி 2 கால்கள்ல மனிதர்கள் போலவே நடக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவே டீ தானா. டீ போட்டு கொடுக்கலன்னா அழுவாலாம். இந்த சிறுமியுடைய அப்போதைய நடவடிக்கையை பார்த்து இவளுக்கு மௌக்லி கேர்ள்ன்ற நேமை வச்சாங்களாம். அதுக்கு பிறகு அது என்ன, அந்த மாதிரி பேர் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசாஸ், அதாவது உணர்வு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சாங்களாம். அந்த மறுவாழ்வு மையத்துல அவளுக்கு உணவு சாப்பிடுவது எப்படி, மனிதர்களோட பழகுவது எப்படி, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்களாம். அந்த பெண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களோட அன்புக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாலாம். குறிப்பா அவ கூடவே ராணி அப்படிங்கிற அந்த மறுவாழ்வு மையத்துல வேலை செய்யற ஒரு பெண்ணிடம் இந்த சிறுமி ரொம்ப அன்பா இருந்திருக்கா. அவங்கள அம்மானே கூப்பிட்டுருக்கா. இந்த பராமரிப்பாளர்களோட அன்பாலையும் பாசத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுமி மாற தொடங்கியிருக்கா. சில பேரை அடையாளம் காண ஆரம்பிச்சிருக்கா. குறிப்பா தனக்கு சாப்பாடு கொடுக்குறவங்கள ரொம்ப பாசமாவே பார்த்திருக்கா. அன்பை பரிமாறி இருக்கா. இந்த சிறுமியோடைய கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இவோ நம்மள மாதிரியே மாறிடுவான்னு நம்பியிருக்காங்க. ஆனா நாட்கள் அப்படி சந்தோஷமாவே போல. அஹான்ஷா வாழ்க்கை எளிதா இல்லை. அவளுக்கு பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தது. அவளை எப்பவுமே மருத்துவர்களுடைய கண்காணிப்பிலேயே தான் வளர்த்தாங்க. அவளுடைய வளர்ச்சியும் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை. பல வருட பராமரிப்பும் சிகிச்சையும் தேவைப்பட்டுச்சு. அவளை கவனிச்ச எல்லாருமே ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. அவ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. கரெக்டா 2026ஆம் ஆண்டு ஒரு சோகமான செய்தி வெளியானது. பல ஆண்டுகள் சிகிச்சை மற்றும் பராமரிப்புக்கு பிறகு எஹன்சா உயிரிழந்தார். அந்த சிறுமி இறக்கும் பொழுது அவங்களுக்கு வயது 18. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஹான்சாஸ்க்கு லங் டிசீஸ் இருந்திருக்கு. இந்த லங் டிசீஸ் காரணமாக தான் அவரோட உயிர் பிரிந்ததாகவும் சொல்றாங்க. ஒரு காலத்துல தனியா காட்டுல சுத்தி தெரிஞ்ச பொண்ணு இன்னைக்கு நம்மள பல பேருடைய மனசுல வனதேவதையா வாழ்ந்துகிட்டு இருக்கா.
இந்த சிறுமியோட மரணம் பல பேரை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. குறிப்பா இந்த பெண்ணை பராமரிச்சு வந்த அந்த மறுவாழ்வு மையம், அங்க அந்த பெண்ணை கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பராமரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்பவே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளைய எங்களை மாதிரி மாத்திருவோம்னு நம்பி இருந்தோமே, இப்படி அவளோட வாழ்க்கை சிறு வயதிலேயே முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நேன்சா உண்மையாவே காட்டுல தான் வளர்ந்தாங்களா? அவங்க எப்படி காட்டுக்கு வந்தாங்க? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இந்த எந்த கேள்விக்குமே ஒரு முழுமையான பதில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. அவளோட வாழ்க்கை உலகம் மறக்க முடியாத ஒரு மர்ம கதையாவே இருக்கும். இந்த மௌக்லி கேர்ளோட லைஃப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி பார்க்கலாம். Until then, it's bye from Jemima. Take care.